Everyone, this is for class 10 ICSE syllabus GST question number 12. Miss Pratima took medical insurance policy for her family and paid rupees 900 as SGST. SGST na state GST. அதுக்கு 900 rupees வந்து she is giving. Find the total amount of premium. Premium எவ்வளவு? டோட்டலாக ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் நாட் ப்ரீமியம், திஸ் இஸ் ஒன்லி SGST இன்க்ளூடிங் GST தென் பெய்டு பை ஹர். த ரேட் ஆஃப் GST வந்து 18% அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ 18% அப்படின்னா SGST வந்து 9%, CGST again 9%. ஸோ 9% ஆஃப் டோட்டல் ப்ரீமியமை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். SGSTயை 9/100 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 900 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெசிப்ரோக்கில் கொண்டு வந்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 10,000. ஸோ ப்ரீமியம் என்ன? 10,000. எக்ஸ் இஸ் ப்ரீமியம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஆனுவல் ப்ரீமியம் இன்க்ளூடிங் SGST சென்ட்ரல் GST ரெண்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஒரு 900 அனதர் 900. இந்த அனதர் 900 தான் சென்ட்ரல் GST. இந்த 900 வந்து ஸ்டேட் GST. இது வந்து ப்ரீமியம். ஸோ இதை ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் ஆனுவல் ப்ரீமியம். எப்போவுமே ஆனுவல் ப்ரீமியம் வந்து ஜிஎஸ்டியோட தான் கால்குலேட் பண்ணணும். நான் கொஸ்டின் நம்பர் 13. மிஸ்டர் மாலிக் வெண்ட் ஆன் எ டூர் டு கோவா வந்து போகிறாங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட்டுன்னு இல்லை. பட் நம்ம வந்து இன்ட்ரா தட் இஸ் வித்தின் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஏற்கனவே இங்கே நோட் அப்படின்னு போட்டு ஏற்கனவே பிகினிங்கில் சொல்லியிருக்கேன். ஒரு கொஸ்டினில் இஃப் நத்திங் இஸ் மென்ஷன்டு அபவுட் த சேல் இன்ட்ராவா இன்டரா அப்படின்னு மென்ஷன் பண்ணலைன்னா த சேல் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் இன்ட்ரா சேல். Intra-state sale. Intra means within same. நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேட்டை தான் நம்ம வந்து இன்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே கோவான் மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் பிளேஸ் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ யூ ஆர் கன்சிடரிங் விதின் ஸ்டேட். ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆன் த சேம் டே அவனுடைய ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணுறான். ஸோ மாலிக் ஜாயின் பண்ண ரூம் ரெண்ட்டு வந்து 5,000 பே பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 5,000. ஸோ 2 days வந்து இருக்கிறப்போ டோட்டலாக 10,000. அவன் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணுறப்போ அந்த பெட்டுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு தே ஆர் கிவிங் 1,000 rupees பர் டே. அப்போ 2 days அப்படின்னா 2,000 rupees. ஸோ இங்கே ஒரு 10,000, இதில் ஒரு 2,000. ஸோ டோட்டலாக 12,000 வந்து பே பண்ணுறாங்க ஃபார் 2 days. ஸோ இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 28%. ஸோ யூ ஆர் கன்சிடரிங் 14% ஃபார் SGST, another 14% ஃபார் CGST. ஸோ 14/100 இன்ட்டு அந்த அமௌண்ட் 1,680. ஸோ எகெயின் 1,680. ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் என்ன வரும்? இந்த 12,000 இந்த ரெண்டு ஜிஎஸ்டியினுடைய டோட்டல். So 15,330 he has to pay as the bill amount.